டியூபல் ரிவர்சல் சர்ஜரி பண்ணுறவங்க எங்ககிட்ட வந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி பேஷண்ட்டுகளுக்கு நாங்கள் பண்ணவே மாட்டோம். என்ன ரீசன்? அதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கம்மியாக இருக்குங்கிறது எங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். அந்த விஷயங்களை எல்லாம் பண்ணுறதில்ல. டியூபல் ரிவர்சல் சர்ஜரி அப்படின்னா என்னென்னா, ஃபேமிலி பிளானிங் பண்ணவங்க மறுபடியும் ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம ஃபேமிலி பிளானிங் சர்ஜரியை ரிவர்ஸ் பண்ணலாம், நம்ம மறுபடியும் நேச்சுரலாக ப்ரெக்னன்சி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உண்டான சர்ஜரி தான் டியூபல் ரிவர்சல் டியூபல் ரீகனலைசேஷன் சர்ஜரி அப்படிங்கிறது. பொதுவாக நிறைய பேருக்கு இந்த வீடியோ பார்த்தோன்னே கண்டிப்பாக பண்ணிக்கணும்னு தோணும். பட் யாருக்கு பண்ணக்கூடாது, டாக்டர் யாருக்கு நாங்கள் பேஷண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் டாக்டர் அக்ஷக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீசக்ரா மருத்துவமனை. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னுடைய சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீசக்ரா ஹாஸ்பிட்டலுங்கிற யூடியூப் சேனலில் போய் டியூபல் ரிவர்சலுங்கிற பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் இருக்கிறத பற்றி எல்லா வீடியோஸையும் பாருங்கள். இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேள்வியில் கேளுங்க, கண்டிப்பாக அதை பற்றி தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். டியூபல் ரிவர்சல் சர்ஜரி நிறைய வீடியோஸ் பார்த்தோன்னே நம்மளுக்கு இது பண்ணிக்கணும்னு ஆர்வமாக இருந்தாலும் நிறைய இடத்துல வந்து இதனுடைய புரிதல்கள் இல்லாமல் நிறைய சென்டர்ஸ் வந்து இதை பண்ணாலும் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சில பேஷண்ட்டுகளுக்கு நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரியான சர்ஜரியை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதே இல்லை. என்ன யாராருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து டியூபல் ரிவர்சல் சர்ஜரி வந்து ஏஜ் ஃபேக்டர். நம்ம பீரியட்ஸ் ஆகி நின்னவங்களுக்கு கண்டிப்பாக டியூபல் ரிவர்சல் கிடையாது. ஏன் அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஏற்கனவே ஒவேரியன் ஸ்டிமுலேஷன் இருக்காது, எக் ப்ரொடக்ஷனே இருக்காது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம டியூபல் ரிவர்சல் பண்ணாலும் எந்த எக் வந்து அந்த இடத்துல வந்து கருவாக மாறும்? கண்டிப்பாக கிடையாது. அதனால அவங்கள மாதிரி ஆளுகளுக்கு டோனர் எக்ஸை வச்சு டோனர் ஐவிஎஃப் தான் வந்து ஒரு பெஸ்ட் பிளானாக இருக்கும். ஸோ ஏஜ் வந்து நம்ம அதிகமாக இருந்தாலும் பீரியட்ஸ் நின்னவங்க கண்டிப்பாக டியூபல் ரிவர்சலுக்கான பேஷண்ட்ஸ் கிடையாது. இரண்டாவது, ஏஎம்ஹெச்னு ஒரு ஹார்மோன் லெவல் இருக்கு, ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன். இது வந்து மறைமுகமாக நம்மளோட எக் ஸ்டேட்டஸ் எவ்வளோ பாக்கி இருக்கு அப்படிங்கிறத வந்து காட்சி கொடுக்கும். இதுல வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஏஎம்ஹெச் இருந்ததுன்னா கண்டிப்பாக டியூபல் ரிவர்சல் சர்ஜரி பண்றது யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். ஏன்னா எக் ப்ரொடக்ஷன், குவாலிட்டி ஆஃப் எக்ஸ் இது எல்லாமே ரொம்ப புவராக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் இதை வந்து தவிர்த்துக்கிறது மிக நல்லது. அவங்களுக்கும் பெட்டர் ஆப்ஷன் வந்து ஒரு டோனர் எக் ஆர் ஐவிஎஃப் போகிறது தான் நல்லதுங்க. மூன்றாவது, ஹஸ்பண்டோடைய செமன் ஃபேக்டர்ஸ். செமன் வந்து நல்லா இருக்கிறது மிக முக்கியம் ஒரு டியூபல் ரிவர்சல் சர்ஜரி. ஏன்னா நம்ம பிளான் பண்ண போகிறது வந்து ஒரு நேச்சுரல் ப்ரெக்னன்சியை வந்து நம்ம பிளான் பண்ண போகிறோம். அதனால் அதுக்கு வந்து நார்மலான ஒரு ஆரோக்கியமான விந்து அணுக்கள் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஆல்வேஸ் ஹஸ்பண்டோடைய செமன் வந்து கண்டிப்பாக முழுமையாக பார்த்துட்டு அது நல்லா இருந்தால் மட்டுமே நம்ம டியூபல் ரிவர்சல் பண்ண முடியும். அப்போ தான் வந்து நேச்சுரல் ப்ரெக்னன்சிஸ்க்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இல்லை இதில் வந்து ஹஸ்பண்ட் செமன் நல்லா இல்லை இருந்தாலும் எனக்கு ஒரு நேச்சுரல் கன்செப்ஷன் வேணும்னு நினைக்கிறவங்க ப்ராப்பர் ஒர்க்கப்க்கு அப்புறம் டியூபல் ரிவர்சல் சர்ஜரி பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு டோனர் ஐயுஐ மூலியமாகத்தான் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பண்ணி ஒரு டோனர்ஸ் மூலியமாக தான் வந்து நேச்சுரல் கன்செப்ஷன் ஏற்படுத்த முடியும். ஹஸ்பண்ட் செமன் அசூஸ்பர்மியா இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். பட் இருந்தாலும் இந்த விஷயத்த நம்ம ரொம்ப மனசில் வச்சுக்க வேண்டியது முக்கியங்க. அடுத்தது, நம்மளுடைய டியூபோட லென்த். நம்ம டியூபோட லென்த் எப்படி டாக்டர் அசஸ் பண்ணுறது, எனக்கு அது தெரியல அப்படிங்கிறத 99.9% ஆஃப் எங்கள் பேஷண்ட்ஸ் சொல்கிறதே. என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக இதை பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஏதோ ஒரு மெத்தடில் அந்த சென்டரில் அந்த டாக்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த என்ன மெத்தடில் பண்ணியிருக்கிறாங்கிறது யாருமே டாக்குமெண்ட்டும் பண்ணுறதில்ல. அது சட்ட ரீதியாகவும் டாக்குமெண்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் நம்ம டியூபல் லென்த் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ஹெச்எஸ்ஜி மூலியமாக கர்ப்பப்பை சைடில் இருக்கிற டியூபை மட்டும் அசஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி அசஸ் பண்ணோம்னா அதில் கம்ப்ளீட்டாக ரொம்ப ரொம்ப சின்ன டியூப் தான் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு உண்டான ரிசல்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது நம்ம பல வீடியோக்களில் பேசியிருக்கிறோம், ஒரு டியூபல் லென்த் ரெண்டு சைடுமே அட்லீஸ்ட் ஒரு 1 to 1.5 சென்டிமீட்டராவது இருக்கணும் அப்படிங்கிறது. அப்படின்னா தான் ரெண்டு டியூபையும் வந்து சேர்த்த முடியும். நார்மலான ஒரு டியூபோட லென்த் வந்து ஒரு 7 to 8 சென்டிமீட்டர். அதில் 50% நீக்கி இருந்தாலும் 50% நல்லா இருந்தாலும் கூட அதை வந்து பண்ணலாம். ஸோ அதுவும் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா ஒரு யுட்ரஸோட சேர்ந்து ஒரு டியூபை வைக்கும்போது ரிசல்ட்ஸ் வந்து மிக புவராகத்தான் இருக்கும். அதனால் டியூபல் லென்த் கம்மியாக இருக்கிறவங்களை கண்டிப்பாக பண்ணுறது சிரமம். ஐந்தாவது முக்கியமானது நம்மளுடைய ஃபிம்ப்ரியே ஸ்டேட்டஸ். ஃபிம்ப்ரியேங்கிறது என்ன அப்படின்னா வந்து நம்மளுடைய கம்ப்ளீட்டாக அந்த எக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோடனே எக்கை வந்து கேட்ச் பிடிக்கிறதுக்கு ஒரு கூட மாதிரி ஒரு பூ மாதிரி ஒரு பகுதி வந்து டியூப்ல இருக்கும். அந்த எக்கு வந்து கேட்ச் பிடிக்கிற பகுதி அதுதான். ஸோ இந்த ஃபிம்ப்ரியை வந்து நீக்கியிருந்தாங்க டியூபல் சர்ஜரியிலையோ இல்லை ஏதாவது எக்டோபிக் சர்ஜரிஸ் பிளான் பண்ணியோ இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன்னாலேயோ ஏதோ ஒரு பல்வேறு காரணங்கள்னால நம்ம முன்கூட்டியே இந்த ஃபிம்ப்ரியேங்கிற ஒரு போர்ஷனை நீக்கியிருந்தாங்க அப்படின்னா
டியூபல் சர்ஜரி கண்டிப்பாக பண்ண முடியாது. இந்த ஃபிம்ப்ரியே நல்லா இருக்கா இல்லையாங்கிறத ஒரு கெட்ட விஷயம் என்னன்னா, எந்த விதமான டெஸ்ட்டுகள் மூலியமாகவும் நம்ம போய் உள்ள பார்த்து கண்டுபிடிச்சிக்க முடியாது. ஒண்ணே ஒண்ணு டயக்னோஸ்டிக் லேப்ரோஸ்கோபி அப்படிங்கிறது கேமரா வச்சு கர்ப்பப்பை சுத்தி எப்படி இருக்குங்கிறத வயித்துக்குள்ளார பார்க்கும்பொழுது மட்டும்தான் இந்த ஃபிம்ப்ரியோட ஸ்டேட்டஸை வந்து நம்ம தெளிவாக அக்சஸ் பண்ண முடியும். இதை தவிர எம்ஆர்ஐல பண்றதோ, நம்ம முன்கூட்டியே பண்ண ஹாஸ்பிட்டலில் போய் நல்லா இருக்குங்கிறது கேட்டுட்டு வர்றதோ, இல்லை ஹெச்எஸ்ஜி பண்ணி பார்க்கறதோ, இல்லை அல்ட்ராசவுண்ட்ல நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதோ, இது எதனாலையுமே வந்து ஃபிம்ப்ரிய ஸ்டேட்டஸை தெளிவாக நம்ம பார்த்துக்கவே முடியாதுங்க. 6வது பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இன்ஃபெக்ஷன்ஸ், ஒரு எண்டோமெட்ரியோசிஸோ, ஒரு டியூபல் இன்ஃபெக்ஷனோ, இல்லை ஏதாவது ப்ளீட்ஸோ, இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்து பெல்விஸில் வந்து பெயின் ஏற்பட்டுட்டே இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு வந்து யூஸ்வலாகவே ரிசல்ட்ஸ் கம்மியாக இருக்கும். அவங்க இதை எப்படி அசஸ் பண்ணுறது அப்படின்னா, அகெயின் டயக்னோஸ்டிக் லேப்ரோஸ்கோபி மூலியமாக தான் இது வந்து அசஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இந்த டியூபல் ரிவர்சல் சர்ஜரி பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். பொதுவாக இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு நிறைய பேர் எங்கள் சென்டரில் வந்து எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பர் அசஸ்மெண்ட் பண்ணணும், ப்ராப்பர் ஹிஸ்ட்ரி டேக்கிங் பண்ணணும். அவங்க ஏற்கனவே என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே அசஸ் பண்ணிவிட்டு, அவங்களுக்கு ஒவ்வொரு பேஷண்ட்டும் டிஃப்ரெண்ட் பேஷண்ட்டாக தான் இருப்பாங்க. ஒரு ட்ரீட்மெண்ட் எல்லா பேஷண்ட்டுக்குமே ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்க போகிறது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வியாதிகள், அவங்களுடைய முன்னாடி ஏற்பட்ட சர்ஜரிஸ், அவங்களுடைய யுட்ரஸோட ஸ்டேட்டஸ், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்த பிற்பாடு தான் இந்த சர்ஜரியை நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சர்ஜரி வந்து முன்று இருந்த காலங்கள் மாதிரி ஓப்பன் சர்ஜரியாக பண்ணுறது மிக மிக தவறான விஷயம். ஏன்னா அதனுடைய அக்யூரசி மிக குறைவாக இருந்தது. இன்னைக்கு லேப்ரோஸ்கோபி மூலியமாக பண்ணும்பொழுது 2 விஷயங்கள் அதில் ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்குது. ஒன்று வந்து லேப்ரோஸ்கோபி வந்து மிக அதிகமான ஒரு மேக்னிஃபிகேஷனில் பண்ணுறதுனால அந்த ரீக்ரியேஷன் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். அதே மாதிரி பேஷண்ட்டோட ரிக்கவரி வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கிறதுனால இது ஒரு டே கேர் சர்ஜரியாக பண்ண முடியுதுங்க. இது மட்டும் இல்லாமல் லேப்ரோஸ்கோபி பண்ணும்போது ஹிஸ்ட்ரோ லேப்ரோஸ்கோபி அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொசீஜரையும் அதில் கம்பைன் பண்ண முடியும். அப்படின்னா என்னென்னா, அகங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஹிஸ்ட்ரோஸ்கோபி மூலியமாக அதே சர்ஜரியில் நம்ம பார்க்கறதுனால கம்ப்ளீட்டாக கருவாகம் நல்லா இருக்கும் பொழுது அதனுடைய பெனிஃபிட்ஸையும் நம்ம வந்து இந்த லேப்ரோஸ்கோபியில் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அடையும். ஸோ டியூபல் ரிவர்சல் சர்ஜரி பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளோட யூடியூப் வீடியோவில் பேசியிருக்கிறோம். தொடர்ந்து எல்லா வீடியோவும் பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக்.